அகாடமி சேலம் டிஆர்பிஎஸ்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின்ஸ் அகாடமியில் டிஆர்பிஎஸ்ஆர்பிக்காக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின்ஸ் அகாடமியில் டிஆர்பிஎஸ்ஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கான 3 டெஸ்ட் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சினுடைய டீட்டெயில்டான வீடியோ அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு இதற்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கவின்ஸ் அகாடமியோட மெயின் சேலம் பிரான்ச்சில் வந்து டிஆர்பிஎஸ்ஆர்பியோட கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 16 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து கண்டக்ட் ஆகுது. ஸோ இது எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே டு அதுக்கு ஃப்ரைடே வந்து இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 to அதுக்கு 1 அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே டு ஃப்ரைடேல உங்களுக்கு என்னென்னலாம் டீச் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 11:30க்கு உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 to 1:30 PM இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலம் பிரான்ச்சில் வந்து நீங்கள் டிஆர்பிஎஸ்ஆர்பி கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கெட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நம்ம கவின்ஸ் அகாடமியோட இன்னொரு பிரான்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் விழுப்புரம் இருக்கிற மாணவர்களுக்காக ஒரு நியூ பேட்ச் அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் சார்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்சோடைய டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 செப்டம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20% விழுப்புரத்தில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 20 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு இருக்கும். கிளாஸ் டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9 to 5 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்க்கு நீங்கள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன டீச் பண்ணாங்களோ அது ரிலேட்டடான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 to 6 PM வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கான லொக்கேஷன் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 2 கோர்ஸ்க்கான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கவின்ஸ் அகாடமியை டிஆர்பிஆர் கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின் பிரான்ச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, விழுப்புரம் பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்புக், கூட்டுறவுக்காக ஹேண்ட்புக், அதாவது சிலபஸ் பேஸ்ட், நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல எங்கேருந்து தேவை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிறிஸ்பியான ஹேண்ட்புக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். செகண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஃபுல் புக் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். செகண்ட் அப்படிங்கிறது தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க்ஸ் கோஆபரேட்டிவ் எழுதுறீங்க, மீதி 100 மார்க்ஸ் ஜிஎஸ் இருக்கும். ஸோ அதுக்காக ஃபுல் ஜிஎஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு புக் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபோர்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு கோஆபரேட்டிவ்காக சூப்பரான ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக் நாங்கள் ஃபோர்த்தாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 4 மெட்டீரியலுமே நீங்கள் நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவோம். ஸோ நம்ம கவின்ஸ் அகாடமி சேலம் மெயின் பிரான்ச்சில் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 24 hours ஸ்டடி ஹால் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி ஹால் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெசேஜ்லேயே இருக்கட்டும், கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக தருவோம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக ஆடட் பாயிண்ட்டாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படி பட்சத்தில் படிக்கிறவங்க கூட சேர்ந்து படிக்கும் போது அந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கவின்ஸ் அகாடமி உங்களுக்காக வந்து அற்புதமாக வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வழங்கிட்டு இருக்க அத்துணை மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து வந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல முறையில் தேர்ச்சி பெற்ற வாழ்க்கையில் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.